Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல விக்ரான் இன்ஜினியரிங் லிமிடெட் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2008ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை 6 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த வெர்டிகல் மூலியமா பவர் டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டட் இபிசி ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்தர் பிசினஸ் வெர்டிகல்ஸ் பத்தி பார்க்கும்போது இவிஹெச் சப்ஸ்டேஷன்ஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், சோலார் பவர், ரயில்வே அண்ட் மெட்ரோ எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் வாட்டர் செக்மெண்ட். ரீசெண்டா இந்த 6 வெர்டிகல்ஸ்லயுமே இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை 17+ ஸ்டேட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சக்சஸ்ஃபுல்லா 44 ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அண்ட் கரண்டா பாத்தீங்கன்னா 34 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸோட கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது மோர் தென் 20,000 மில்லியன் சொல்லியிருக்காங்க. அண்ட் கரண்ட் ஆர்டர் புக் பாத்தீங்கன்னாலும் மோர் தென் 24,000 மில்லியன்ல இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த கம்பெனிக்கு இருக்கிற 6 வெர்டிகல்ஸ்லயுமே கண்டினியூஸா ப்ராஜெக்ட்ஸ் அண்டர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட டாப் கஸ்டமர் கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது அசாம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், எஸ்என்பி, ஜெய்ஜீவன் மிஷன், பவர் கிரிட், என்டிபிசி, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே இந்த மாதிரி நிறைய டாப் கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வெர்டிகல்ஸ்ல இருந்து 72.90% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் வாட்டர் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து 26.79% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு 6 வெர்டிகல்ஸ் இருந்தாலுமே பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து தான் அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 77.82 crores அளவுக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் நெட் வர்த் பாத்தீங்கன்னா 467.87 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 92 ரூபீஸ்னு சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 97 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 23, 24 அண்ட் 25ல நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 4.35 ரூபீஸ் அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 22.3 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 35.45 சொல்லிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7,700 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.44% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 16.63% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பர்சன்டேஜ் வந்து 23.34% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த பாராமீட்டர்ஸ் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.58 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 16.63% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 23ல 135 ரூபீஸ் per ஷேர் பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 24ல 105 ரூபீஸ் per ஷேர் பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணல.
நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா பஜேல் ப்ராஜெக்ட்ஸ், காலப்பற்று ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட், டெக்னோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா லிமிடெட், கேஇசி இன்டர்நேஷனல் அண்ட் டிரான்ஸ் ரயில் லைட்டிங் லிமிடெட். இதுல டிரான்ஸ் ரயில் லைட்டிங் லிமிடெட் வந்து ஸ்பெசிஃபிக்கா ரயில்வே ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி 7% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனிக்கு டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே மோர் தென் 85% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன் கேஸ் இந்த கஸ்டமர்ஸ் கூட இருக்கிற லாங் டர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 6 டிஃபரெண்ட் வெர்டிகல்ஸ் இருந்தாலுமே பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர்ல இருந்து மட்டுமே மோர் தென் 70% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் ரிஸ்க் ஃபேக்டர் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 26 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 29 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 148 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 772 crores அண்ட் இதுல 721 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 1 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 3. நெக்ஸ்ட் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 81.78% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். ஃபைனலா விக்ரான் இன்ஜினியரிங் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹17 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் 17% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமாட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.